தீபன் இப்படி ஒரு செயல் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இப்ப கையில தீபிகாவுக்கு எதிரா ஒரு ஆடியோ ரெக்கார்ட் வச்சிருக்கிறாங்க விஜய், மல்லி 2 பேருமே. இத கமிஷனர் கிட்ட கொண்டு காமிச்சோம் அப்படின்னு சொன்னா, விஜய், மல்லி 2 பேருக்குமே உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாமளுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனா தீபன பொறுத்தவரைக்கும் அவங்கள வழிமறிச்சு அந்த ஆதாரத்த நீங்க கமிஷனர் கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாரி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. தீபன் இந்த சீரியல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தான் அப்படின்னு சொன்னாலுமே ஏன் இந்த இடத்துல அவங்க தடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தீபிகாவ பத்தின விஷயங்கள சொல்றாங்க. இந்த ஏரியாவுல ரொம்பவே நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஜட்ஜோட பையன், மினிஸ்டரோட பையன் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் தவறு பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி குடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த விஷயத்த மட்டும் நீங்க காமிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எதிரா திரும்பிரும். அப்புறமா இந்த சொசைட்டிக்கு அவங்களால ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய முடியாம போயிரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த விஷயத்த இப்ப மல்லியுமே யோசிச்சு பார்க்குறாங்க. வேணாங்க நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிரலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஆனா தீபன் இந்த விஷயத்த சும்மா விடுறதா இல்ல. தீபிகா கிட்ட போய் நியாயம் கேட்குறாங்க. நீ பண்ணது தவறு தான் அப்படிங்கிற மாரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா தீபிகா கேட்குறதா இல்ல. அவங்க ரொம்பவே அடமன்ட்டா ஸ்ட்ராங்கா சொல்லிர்றாங்க. என் வழியில என்ன விட்டுருங்க. நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிர்றாங்க. இப்ப அடுத்ததா விஜய், மல்லி 2 பேருமே என்ன மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நெறைய எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்ப வரைக்குமே பல பிரச்சனைகள விஜய், மல்லி 2 பேருமே தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது எல்லாத்துக்குமே இந்த சுடரோட கேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாரு? என்ன நடந்தது? சுடர் உண்மையிலே இறந்துட்டாங்களா? இல்ல அவங்க உயிரோட இருக்கிறாங்களா? அப்படிங்கிற பழைய பல குழப்பங்கள் நம்ம பக்கம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொன்னாலுமே, இதோட பின்புலத்துல உண்மையான குற்றவாளி யாரு? அப்படிங்கிற விஷயத்த இப்ப வரைக்குமே நெருங்காம தான் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் விஜய் அத நெருங்கிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஒரு பக்கம் ராஜி, ரகு 2 பேருமே ரொம்பவே கூலா சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுபோல கதிரேசனுமே சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் விசாரிச்சாங்கன்னா மட்டும் தான் நிச்சயமா இதோட பின்புலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ தீபிகா அதுல அதிரடியா இறங்குனாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டோரி வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். நீங்க இத எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.